Hello guys, welcome to our channel Pavi's Recipe. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க. அது தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2 hours ஆனதுக்கப்புறம் அரிசியை நல்லா வடிகட்டிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா இந்த மாதிரி பரப்பி வச்சுருங்க. ஒரு 10 minutesக்கு காஞ்சால் போதும், தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசியை மாற்றிட்டு நல்லா ஃபைனாக அதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். கொஞ்சம் நொரன்னு இருந்தால் அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் பச்சரிசிக்கு 3/4 கிளாஸ் நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கணும்னா 1 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கிளாஸ்க்கும் கம்மியாக தண்ணி வச்சு இந்த நாட்டு சக்கரையை போட்டு நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவில் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வாழைப்பழம் 1 சேர்ந்தால் போதும். வாழைப்பழம் ஈஸியாக அரையிறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சக்கரை பாகை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் நல்லா ப்ளஃபியாக சூப்பராக வரும். இந்த மிக்சரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற அந்த சக்கரை பாகையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம், அந்த சக்கரை பாகை மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போது நம்ம ஒரு 7 to 8 hours இதை அப்படியே வச்சிடுறோம். வச்சு நல்லா புளிக்க வைக்கணும். 7 to 8 ஹவர்ஸ்லாம் வெயிட் பண்ண முடியாது. இப்போவே செய்யணும்னா நீங்கள் 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா 1 ஹவரில் அது ரெடி ஆயிரும். ஒரு லிட்டு போட்டு மூடி 7 to 8 ஹவர்ஸ் அப்படியே வச்சுருங்க. புளிச்சிருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி பபிள்ஸாக வரும். பபிள்ஸாக வந்துருச்சுன்னா புளிச்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அப்போவே கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பணியார பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் கீ ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கீ வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக வச்சா வெளியில் சீக்கிரமாக வந்துடும், உள்ளே வேகாது, அதனால் கரிஞ்சிடும். அதனால் சிம்மில் வச்சு ஒரு 10 minutes அப்படியே வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு மேலே லைட்டாக வெந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். இந்த நான் சொன்ன அளவு இந்த மாதிரி 2 தடவை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கிட்ஸுக்கெலாம் இது ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், உடம்புக்கும் நல்லது, கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது ரெசிபி வேணாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். உங்களை நான் இன்னொரு ரெசிபி வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Pavi.